பார்க்கலான்னா சிஎஸ்எஸ் பிகினர் கோர்ஸில் சிஎஸ்எஸ் ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்டைலிங் லிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, விசுவல் ஸ்டுடியோவில் ஒரு index.html ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஒரு main.css ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு HTML5 டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சிஎஸ்எஸ்ஸை லிங்க் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இப்போ ஓவர்வியூவில் நமக்கு ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது, லாங் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்ம ரெண்டையும் சேர்த்து பார்த்துடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டிவ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, டிவ்வுக்கு ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். டெஸ்ட்னு வச்சுக்கலாம். இப்போது இதில் ஒரு இமேஜ் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அமித் ஓகே, இப்போ நம்ம ஒரு பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம், இமேஜ் எடுத்துக்கலாம். ஓகே, அந்த இமேஜை நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட்டு டைரெக்டாக அங்கே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எல்லாரும் இப்போ அதை நம்ம டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை நம்ம லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இமேஜ் இப்படி இருக்குது, டெக்ஸ்ட் இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, நான் இது கம்மி பண்ணிக்கிறேன் 200. இப்போ நான் இதுக்கு ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். இப்போ ஓவர்ஃப்ளோவில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ ஆட்டோன்றது இப்போ நமக்கு ஒரு கண்டென்ட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி போனால் கூட நம்ம டிஃபால்ட்டாக அதுவே எடுத்துக்கும். இப்போ நம்ம நார்மலாக ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு இருக்கும்போது அதுக்கு வந்து ஸ்க்ரால் பார் ஆட்டோமேட்டிக்காக அது க்ரியேட் பண்ணிக்கும், அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். ஆனால் இப்போ
இந்த ஹிடன் கொடுக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கண்டென்ட் வந்து ஹைட் ஆயிரும் நமக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்க்ரால்னு கொடுக்கும்போது எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கண்டென்ட் வந்து நமக்கு ஸ்க்ரால் பார் வந்து ஆட் ஆகிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும். விசிபிள் வந்து நம்ம எல்லா டெக்ஸ்ட் நமக்கு விசிபிளாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இனிஷியலுங்கிறது டிஃபால்ட்டாக கொடுக்குறது, இன்ஹெரிட்டுங்கிறது பேரண்ட்லேருந்து டெரைவ் ஆகி வருது. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்க்ரால் கொடுக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக ஸ்க்ரால் கொடுக்கும்போது இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா, இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இமேஜை மேலே இருக்கட்டும், இதுக்கு வந்து ஒரு வித்து ஹைட்டு கொடுத்துக்கலாம். நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே டிஃபால்ட்டாக ஸ்க்ரால் கொடுத்தாச்சு. இப்போ இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா அந்த இமேஜோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 300 பிக்சல்ஸ். ஆனால் நம்மளோட ஹோல் டிவ்வோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 200 தான். அப்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து ஸ்க்ரால் ஆகி தான் நமக்கு தெரிகிற மாதிரி வைக்கிறதுக்கு நம்ம இங்கே ஓவர்ஃப்ளோ வந்து ஸ்க்ரால்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு 2 பிளேஸ்லேயும் நமக்கு ஸ்க்ரால் பார் தெரியுது, வெர்டிக்கலாகவும் தெரியுது, ஹரிசாண்டலாகவும் தெரியுது. இப்போது ஓவர்ஃப்ளோ வெறும் ஓவர்ஃப்ளோ கொடுக்குறது வந்து ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ இதில் ஹரிசாண்டலாக கொடுக்கறதுக்கு வந்து எக்ஸு கொடுத்தா ஹரிசாண்டலுக்கு மட்டும் ஸ்க்ரால் வரணும். ஏன்னா இப்போ இப்போதைக்கு நமக்கு ஹரிசாண்டல் நமக்கு ஸ்க்ரால் கிடையாது, நமக்கு வெர்டிக்கல் மட்டும்தான். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்க்கு மட்டும் உங்களுக்கு ஸ்க்ரால் பார், ஏன்னா அதுக்கு தான் ஸ்க்ரால் ஆகிற மாதிரி நமக்கு கண்டென்ட் இருக்குது. ஏன்னா நம்ம விட்த்து டிஃபைன் பண்ணல, ஹைட்டு மட்டும் தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போது ஸ்க்ரால் இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம அடுத்து ஆட்டோ கொடுக்கலாம். இப்போ ஆட்டோன்றதும் ஸ்க்ரால் பார் தான் எடுத்துகிட்டு வருது. ஆனால் டிஃபால்ட்டாக இப்போ நான் இந்த ஹைட்டை எடுத்துறேன். இப்போ நம்ம ஆட்டோ கொடுக்கும்போது இந்த இது போயிடுது. இப்போ ஹைட்டை எடுத்ததுக்கப்புறம் ஆட்டோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்க்ரால் பார் போயிடுது. ஹைட்டு ஃபிட் பண்ணும்போது இந்த ஸ்க்ரால் பார் வருது. இப்போது இதுவே நான் ஸ்க்ரால் கொடுக்குறேன். இப்போ நான் ஸ்க்ரால் கொடுக்கும்போது ஹைட்டு நான் ஆட் பண்ணலாம் கூட இங்கே உங்களுக்கு ஸ்க்ரால் பார் தெரியும். ஆனால் இதுவே நீங்கள் ஆட்டோ கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்க்ரால் பார் தெரியாது. ஆட்டோன்றது நமக்கு ஸ்க்ரால் பார் தேவைப்படாத இடத்துக்கு அதுவே ஆட் பண்ணிக்காது. இப்போ எப்போ தேவைப்படுதோ அப்போ ஆட் பண்ணிக்காது. அது வரைக்கும் அந்த ஸ்க்ரால் பார் வந்து நமக்கு ஷோ ஆகாது. ஆட்டோமேட்டிக்காக அதுவே இது பண்ணி எடுத்துக்கும். இப்போ இதிலே ஓவர்ஃப்ளோ ஹிடன் சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ நான் இது பண்ணுறேன். இப்போ அந்த 200 பிக்சல் மட்டும்தான் தெரியும், மீதி ரிமைனிங் எல்லாமே ஹைட் ஆகிடும். இப்போ நான் ஹிடன் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்னால் ஸ்க்ராலும் பண்ண முடியல,
அந்த கீழே உள்ள டெக்ஸ்ட்டையும் என்னால் பார்க்க முடியாது. இப்போ நான் ஹைட் வேணால் இன்க்ரீஸ் பண்ணி வேணால் பார்த்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ நம்ம ஹைட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இதுதான் ஓவர்ஃப்ளோ ஹிடன் ப்ராப்பர்ட்டி. மேக்ஸிமம் இந்த 3 ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுவே இது வந்து விசிபிளாக வேணும்னா நீங்கள் விசிபிள் கொடுத்துட்டா போதும். ஓகே, நம்ம அடுத்து வந்து டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இப்போ டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து பேராகிராஃப் டேக் இருக்குது. இது வந்து டிஸ்பிளே பிளாக்கில் வரும். அதே மாதிரி டிவ்வு, அதுக்கப்புறம் H1 H6 வரை நமக்கு பிளாக் ப்ராப்பர்ட்டி தான். இன்னும் நிறையா இருக்குது. இது வந்து பிளாக் ப்ராப்பர்ட்டிஸ், பிளாக் எலமெண்ட். அதே மாதிரி ஸ்பேன், IMG என்ற டேகு, அதுக்கப்புறம் ஆங்கர் டேக். இதெல்லாம் இன்லைன் எலமெண்ட். ஓகேவா? இவ்வளோ நமக்கு தெரிஞ்சால் போதும். பேராகிராஃப், டிவ், H1, H6 இதெல்லாம் பிளாக் எலமெண்ட். ஸ்பேன், இமேஜ், ஆங்கர் டேக் எல்லாமே இன்லைன் எலமெண்ட். இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, பிளாக் எலமெண்ட் வந்து ஃபுல் விட்த் எடுத்துக்கும். இப்போ நம்ம எந்த டெக்ஸ்ட்டு கம்மியாக டெக்ஸ்ட் இருந்தால் கூட அது ஃபுல் விட்த் தான் எப்போவுமே எடுத்துக்கும். இது வந்து எப்போவும் நியூ லைனில் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த இன்லைன் எலமெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் விட்த் எடுத்துக்காது. அதே மாதிரி விட்த்தும் சப்போர்ட் பண்ணாது, விட்த்தும் ஹைட்டும் சப்போர்ட் பண்ணாது. அதே மாதிரி இது வந்து நியூ லைனில் எப்போவுமே ஸ்டார்ட் ஆகாது. ஆல்ரெடி இருக்கிறதுலே இப்போது ஒரே லைனில் போயிட்டு அலைன்மெண்ட் ஆகிக்கும். நியூ லைனில் க்ரியேட் ஆகாது. ஓகேவா? இப்போ நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பேராகிராஃப் எலமெண்ட் பார்க்கலாம். அதுக்கு செக் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன், ப்ளூ கொடுத்துறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல் விட்த் எடுத்துக்கிச்சு. ஓகேவா? இப்போ ப்ரௌசர் நான் எவ்வளோ ரீசைஸ் பண்ணாலும் அதுக்கு ஃபுல் விட்த்து தான் எப்போவுமே எடுத்துக்கும் பேராகிராஃப் டேக். அதே மாதிரி தான் டிவ்வும். இப்போ அதே மாதிரி H1, இப்போ இந்த டெக்ஸ்ட்டோட இந்த H1ஓட டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 4 கேரக்டர் தான் இருக்குது. ஆனால் அதுவும் ஃபுல் விட்த் எடுத்துக்குது. ஏன்னா இது வந்து பிளாக் எலமெண்ட். அது பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட் வரைக்கும்
ஹைலைட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இந்த யூசர் ஏஜென்ட் ஸ்டைல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பிளாக் எலமெண்ட் டிஸ்பிளே வந்து பிளாக்னு காமிக்கும். அதே மாதிரி தான் டிவ்வுக்கும் அது மாதிரி H1 டேக்கும். இப்போ நம்ம இன்லைன் எலமெண்ட் பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் விட்த்துக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் இன்னொரு ஸ்பேன் போடுறேன். இப்போ இந்த ஸ்பேன் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டுன்றது ஆல்ரெடி ஒரு ஸ்பேன் கொடுத்துருக்கோம். அதே ஸ்பேன்லேருந்து அடுத்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்பேன் எங்கே முடியுதோ அங்கே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டுன்றது அது மட்டும் தான் ஹைலைட் ஆகிருக்க தவிர ஃபுல் விட்த்துக்கு நமக்கு எடுக்கல. அதே மாதிரி அடுத்தது வந்து நியூ லைனில் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ இந்த பிளாக் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூ லைனில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகேவா? நான் ஒரு இமேஜ் டேக் போடுறேன். இப்போ நான் மல்டிபிள் இமேஜ் டேக் இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு 3 இமேஜ் கொடுத்துறேன். இப்போ 3 இமேஜ் பார்த்திங்கன்னா ஒரே லைனில் தான் நமக்கு ஷோ ஆகும். ஓகேவா? லாஸ்ட் எங்கே ஸ்பேன் நம்ம எங்கே விட்டோமோ அதுலேருந்து தான் இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட் இமேஜ், செகண்ட் இமேஜ், தேர்ட் இமேஜ். இப்போது நம்ம இந்த இன்லைன் எலமெண்ட்டை பிளாக் எலமெண்ட்டாக ஈஸியாக மாற்றிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு CSS எழுதுனா போதும். டிஸ்பிளே பிளாக்னு நம்ம கொடுத்துட்டா போதும். இப்போ இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இந்த ஸ்பேனுக்கும் இப்படி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேன் வந்து அடுத்த லைனில் ஸ்டார்ட் ஆகுது. 2 ஸ்பேன். இது ஃபஸ்ட்டு ஸ்பேன், இது 2வது ஸ்பேன். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு இது இருக்குது. இப்போ பிளாக் இருக்குது, அதே டிஸ்பிளே பிளாக் இருக்குது. அதே மாதிரி டிஸ்பிளே வந்து இன்லைன் இருக்குது. அதே மாதிரி டிஸ்பிளே இன்லைன் பிளாக்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த டிஸ்பிளே இன்லைன் பிளாக் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு விட்த்து ஹைட்டு சப்போர்ட் பண்ணும். இப்போ நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த டிஸ்பிளே பிளாக்கை ரிமூவ் பண்ணிடுறேன். பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்பேனுக்கு நான் விட்த்து ஹைட்டு கொடுக்குறேன். இப்போ நான் அந்த ஸ்பேனுக்கு விட்த்து ஹைட்டு கொடுத்துட்டேன். ஆனால் இருந்தும் அந்த விட்த்து ஹைட் நமக்கு எடுக்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த விட்த்து ஹைட் வந்து இங்கே கமெண்ட் ஆன மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அது எடுத்துக்கவே இல்லை. ஓகேவா? இப்போது இந்த சுச்சுவேஷனில் இந்த இன்லைன் எலமெண்ட்டுக்கு உங்களுக்கு விட்த்து ஹைட்டு கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுன்னா அது வந்து டிஸ்பிளே இன்லைன் பிளாக் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விட்த்து ஹைட் எடுத்துக்கும். ஓகேவா? இதுதான் டிஸ்பிளே இன்லைனுக்கும் டிஸ்பிளே இன்லைன் பிளாக்குக்கும் உள்ள வித்தியாசம்.
இதில் எதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? யாருக்காவது டவுட் இருக்கா? தருண்? சார் டவுட் இல்லை சார், நான் கவனிச்சிருக்கேன் சார். ஓகே. இப்போ நம்ம இந்த இன்லைன் எலமெண்ட் சொல்கிறோம்ல, அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா மேக்ஸிமம் இந்த மெனு பார்லாம் பார்த்துருப்பீங்கள்ல. இப்போது ஏதாவது ஒரு வெப்சைட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மேலே இந்த மெனு பார்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே லைனில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி டைமில் தான் நம்ம இன்லைன் எலமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஒரு பாக்ஸாக போடுற டைமில் ஒரு பேராகிராஃப் போடுறோம், ஒரு ஹெச்எம் டேக் போடுறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து பிளாக் எலமெண்ட் யூஸ் பண்ணுவோம். டிஃபால்ட்டாக பிளாக் தான் எடுத்துக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் லிங்க். இப்போது நம்ம ஒரு ஆங்கர் டேக் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆங்கர் டேக் எடுத்துட்டோம். இப்போது நம்ம இந்த ஆங்கர் டேக் வந்து நம்ம ஸ்டைலிங் பண்ண போகிறோம். ஸ்டைலிங்னால் மொத்தம் 4 ஸ்டேட் இருக்குது நம்ம இந்த ஆங்கர் லிங்க் வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து லிங்க்குன்னு சொல்லி ஒன்று இருக்குது, ஒரு ஸ்டேட்டு. அதே மாதிரி விசிட்டட்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஹோவர் சொல்லி ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஆக்டிவ்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த 4 ஸ்டேட் இருக்குது. இந்த லிங்க்குன்றது என்னென்னா நார்மலாக ஒரு ஆங்கர் டேக் கொடுத்துட்டு நம்ம லிங்க் கொடுத்தா, இப்போ நான் இதுக்கு ரெட் கலர் கொடுத்தா அந்த ரெட் கலர் அங்கே ஷோ ஆகும். இது வந்து நார்மல் ஸ்டேட் பிஃபோர் கிளிக்கிங். ஒரு ஆங்கர் லிங்கை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரௌசரில் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ அதே ஆங்கர் டேக்கை நம்ம கிளிக் பண்ணிட்டோம், அதை வந்து விசிட் பண்ணியாச்சு அந்த ஆங்கர் டேக்கை அப்படின்னா இந்த கலர் ஆஃப்டர் கிளிக்டு. இப்போ ஒரு ஆங்கர் லிங்கை நம்ம மேலே வச்சு மவுஸை வச்சு ஹோவர் பண்ணுறோம் அப்படின்னா இதில் என்ன ஸ்டைல் எழுதுகிறோமோ அது நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி ஆக்டிவ்ன்றது என்னென்னா ஒரு ஆங்கர் டேக்கை நம்ம கிளிக் பண்ண உடனே, இப்போ நம்ம ஒரு ஆங்கர் டேக் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணுறோம், வித்தின் அ செகண்டில் அது விசிட் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கலர் ஷோ ஆகிட்டு போகும். அதுதான் ஆக்டிவ். ஆன் கிளிக் பிஃபோர் ரீடைரக்ட். நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து நம்ம இப்போ இதெல்லாம் எழுதும்போது நம்ம இதே ஆர்டரில் தான் நம்ம எழுதுகிறோம், இல்லைனா நமக்கு அஃபெக்ட் ஆகாது. நான் எழுதுகிறேன், நான் ஆங்கர் டேக் போட்டேன், அதுக்கு நம்ம வந்து கோலன் யூஸ் பண்ணி எழுதுகிறோம். ஓகேவா? ஆங்கர் டேக் அப்புறம் கோலன் போட்டுட்டு லிங்க் அப்படின்னா கொடுத்துட்டு நான் கலர் வந்து ப்ரௌன் கொடுக்குறேன். இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா அதுக்கு லிங்க்குன்னு எழுதணுன்னா நார்மலாக ஒரு யூஆர்எல் வந்து ஆங்கர் டேக் வந்து ப்ரௌன் கலர் நமக்கு ஷோ ஆகுது. இதுதான் லிங்க்கோட இது. இப்போ இதே மாதிரி விசிட்டடுக்கு எழுதலாம்.
விசிட்டட் கொடுத்துட்டு ப்ளூ கலர் கொடுக்கலாம். இப்போ நார்மலாக நமக்கு லோட் ஆன உடனே நமக்கு ப்ரௌனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பண்ணிவிட்டு திருப்பி நான் பேக் வந்துடுறேன். இப்போ அது கிளிக் ஆயிடுச்சு, அதனால் நமக்கு ப்ளூ கலராக மாறிடுச்சு. அது விசிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு. இதை நீங்கள் அப்படி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து டார்கெட்னு ஒரு இது இருக்குது, அதில் அண்டர்ஸ்கோர் blank கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே. இந்த டார்கெட் blank எது கொடுத்தேன்னா இப்போ நம்ம இங்கே கிளிக் பண்ணும்போது புது டேப்பில் தான் அந்த நியூ வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்காக தான் கொடுத்தேன். இப்போ நம்ம ஆல்ரெடி விசிட் வந்து பண்ணதுனால நமக்கு ப்ளூ கலரில் தான் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இப்போ நான் ஹோரில் வந்து எல்லோ கொடுத்துட்டேன். இப்போ நான் இதை ஹோர் பண்ணுற போது இங்கே இது வந்து எல்லோ கலரில் நமக்கு ஷோ ஆகுது. ஓகேவா? இதே மாதிரி ஆக்டிவ் நான் இதுக்கு ஆரஞ்சு கொடுக்குறேன். இப்போ நான் இந்த லிங்க்கை ஹோர் பண்ணால் எல்லோ வருது, நார்மலாக இருக்கும்போது ப்ரௌன் கலர் வரும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ளூ கலர் வரும். இப்போ இதுவே நான் ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன், அது ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஆரஞ்சு கலர் ஷோ ஆகிட்டு போகும். இப்போ நான் கிளிக் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்டேட்டு தான் ஆக்டிவ் ஸ்டேட். ஓகேவா? கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணால் அதுதான் ஆக்டிவ் ஸ்டேட். இப்போ அது உங்களுக்கு இன்னும் டிஃப்ரென்ஸ் புரியணுன்னா இந்த விசிட்டட் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். இப்போ நார்மலாக இருக்கும்போது இதுக்கு ரெட் கலர் கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஹோவர் பண்ணும்போது எல்லாம் வருது. இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி வந்து டிஸ்பிளே ஆகுது. பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துறேன். உங்களுக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இது வந்து எதுக்காக இந்த லிங்க் எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி மெனு பார்த்துருப்பீங்க. இப்போ நான்
இந்த பூட் ஸ்டாப்பில் இந்த மெனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டில் இந்த ஹோம்ன்றது செலக்ட் ஆகிருக்கு. ஹோம் பேஜில் இருக்கும்போது இது வந்து ஆக்டிவ் ஸ்டேட். இப்போ இந்த ஸ்டேட்டில் வந்து இது மட்டும் ஹைலைட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ எந்த பேஜில் இருக்கோமோ அதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு நம்ம இந்த ஆக்டிவ்ன்றதை யூஸ் பண்ணுவோம். ஆக்டிவும் விசிட்டடும் நம்ம ரெண்டும் சேர்த்து கூட எழுதிக்கலாம். இது அப்படி ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இது விசிட் ஆனதுனால நமக்கு ஆரஞ்சு கலரும் பேக்ரவுண்ட் கலர் ப்ளூவும் தெரியுது. இப்போ நான் கிளிக் பண்ணாலும் அதே தான் தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஏன்னா நான் இது விசிட்டடுக்கும் ஆக்டிவுக்கும் சேர்த்து எழுதியிருக்கேன். ஹோவர் பண்ணும்போது நமக்கு வேறு கலர் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா. இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லைண்ணா, டவுட் இல்லைண்ணா. ஓகே. சிஎஸ்எஸில் வேறு ஏதாவது டாப்பிக்கில் யாருக்கா டவுட் இருக்கா? ஏன்னா இப்போது இந்த வீக்கில் வந்து இந்த டாப்பிக்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம வந்து ஒரு வெப்சைட் வந்து HTML CSSல எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா. இப்போது இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருக்கா, இல்லை ப்ரீவியஸாக நம்ம எடுத்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருக்கா? அண்ணா, சிஎஸ்எஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வருமாண்ணா? ஆமாம். ஏன்னா HTML மாதிரி சிஎஸ்எஸ் இல்லை, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணோம்னா அவுட்புட்டே நமக்கு சரியாக ஷோ ஆக மாட்டேங்குதுண்ணா. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா சிஎஸ்எஸ் வந்து கற்றுக்கிறது ஈஸி தான், ஆனால் அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது நீங்கள் காம்ப்ளிகேட்டாக இருக்குண்ணா. ஆமாம். இப்போ நான் பிகினர் கிளாஸில் சொல்லி கொடுத்தது எல்லாமே பேசிக்ஸ் தான். இதில் இன்னும் ஃப்ளெக்ஸ் பாக்ஸு, அதுக்கப்புறம் கிரிட்டு, அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம மேக்ஸிமம் ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக் எல்லாமே கவர் பண்ணதுக்கப்புறம் தான் எடுப்போம். ஓகேவா. அதே மாதிரி இந்த பொசிஷன்லாம் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் ஒர்க் பண்ணியிருந்தாலும் பொசிஷன், அப்சல்யூட், ஸ்டாட்டிக் அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். இதில் நமக்கு வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் எங்கே மிஸ்டேக் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு இது காட்டணும், ஷோ ஆகணும். ஆனால் இதில் வந்து நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணணுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம கரெக்டாக நம்ம அடித்தாலும் அவுட்புட் நமக்கு வர மாட்டேங்குதுண்ணா. அதான் எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை எனக்கு. இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே. இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன மெத்தட் தான். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன செக் பண்ணணுன்னா, அந்த சிஎஸ்எஸ் வந்து நீங்கள் எந்த சிஎஸ்எஸில் நீங்கள் எழுத போகிறீங்களோ அது வந்து லிங்க் ஆகிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். ஓகேவா. ஓகேண்ணா. அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது. இதை நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு நான் அந்த லாரம் கொடுக்குறேன். ஓகேவா. இங்கே எழுதிட்டேன். இப்போ நான் இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ரெட்டு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து இங்கே இதுவாயிடுச்சு. இப்போ இன்கேஸ் இப்போ நான் அந்த ஸ்டைல் வந்து லிங்க் பண்ணலைன்னா எனக்கு அந்த இது எடுத்துக்காது. இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது இது ஒன்று. அதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் எல்லாமே எழுதிட்டீங்க. இப்போது இதுக்கு வந்து இது எழுதிட்டீங்க. எழுதுனதுக்கப்புறம் ஒரு சில டைமில் வந்து உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது உங்களுக்கு வேணும். இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது எவ்வளோ விட்டு எடுத்துக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுன்னா, இப்போது எந்த எலமெண்ட் இருக்கோ அந்த எலமெண்ட்டுக்கு நீங்கள்
பார்டர்னு கொடுத்து நீங்கள் செக் பண்ணணும். அது எவ்வளோ விட்த்துக்கு எடுத்துக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு பார்டர் 1 px சாலிட் இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது எவ்வளோ விட்த் எடுத்துக்குன்னு டிஃபால்ட்டாக தெரிஞ்சிடும். இல்லை இன்கேஸ் உங்களால் அப்படியும் பண்ண முடியல அப்படின்னா இப்போ நீங்கள் ப்ரௌசர்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த எலமெண்ட் எங்கே இருக்கும் அந்த எலமெண்ட் மேலே ஹோவர் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ விட்த் எடுத்துக்குன்னு அதுவே காமிக்கும். இப்போ இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் வந்து 1147.2 × 38.4 எடுத்துக்குது. ஓகேவா? நீங்கள் எந்த எலமெண்ட்டை இங்கே எவ்வளோ எலமெண்ட் இருக்கோ அதை நீங்கள் ஹோவர் பண்ண உங்களுக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் அப்படியே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இப்போது இந்த கம்ப்யூட்டரில் போயிட்டு இங்கே சென்டரில் செலக்ட் ஆகிருக்குது தான் கரண்ட் எலமெண்ட். ஓகேவா? அதுக்கு என்னென்ன சிஎஸ்எஸ் எல்லாமே இங்கே அப்ளை ஆகிருக்குதுன்னு உங்களுக்கு இங்கே ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகேவா? ப்ரௌசர்லேருந்து டிஃபால்ட்டாக என்னெல்லாம் எடுத்துக்கிச்சு, நீங்கள் எக்ஸ்டர்னலாக எடுத்தது என்னெல்லாம் எடுத்துருக்குதுன்னு சொல்லி இங்கே காமிக்கும். இப்போ இதிலே இப்போ இங்கே இந்த எல்லோ ப்ளூ டிக் விழுந்திருக்கு, அதேமாதிரி இது ஆக்டிவில் தான் இருக்குது. இப்போ ஒரு சில ப்ராப்பர்ட்டி வந்து நான் தப்பாக கொடுக்குறேன். இப்போ எஸ்எஸ்ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டியே கிடையாது. இப்போ அது வந்து இங்கே ஆட் ஆக மாட்டேங்குது. இப்போது டிஸ்பிளே பிளாக் கொடுக்குறேன். இப்போது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இதுக்கு சப்போர்ட் ஆகலைன்னா ஒன்று இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் ஆகிருக்கும், இல்லை இது வந்து லைட்டாக ஃபேட் அவுட் ஆகி கொஞ்சம் டிம்மாக தெரியும். அப்போ வந்து இது வந்து சப்போர்ட் ஆகலை அப்படின்ட்டு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி டீபக் பண்ணுறதுக்கு இங்கே வந்துட்டு பார்டர் வந்து நீங்கள் கொடுத்து தான் செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அப்போ தான் நீங்கள் இன்னொரு ஒரு விஷயம் ட்ரை பண்ணி பார்த்தோம்னா HTML-லயே அந்த வீடியோஸ் எல்லாமே ஆட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோன்னா அதெல்லாம் ஒர்க் ஆகுதுண்ணா. ஆனால் பட் நம்மளால வந்து ஒரு வீடியோ தானே ஆட் பண்ண முடியுது. அவங்க சொல்லி கொடுக்குற மெத்தட் படி பார்த்தோன்னா ஒரு பிடிஎஃப்ல இருந்தா பார்த்தேன். மல்டிபிள் வீடியோஸ் பண்ணலாமே. இப்போது நீங்கள் மேக்ஸிமம் ஒரு பேஜுக்கு ஒரு வீடியோ போட்டால் போதும். இப்போ இன்கேஸ் நீங்கள் மல்டிபிள் செக்ஷனில் வேறு வீடியோ வேணும்னா ஆட்டோ ப்ளே மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் மல்டிபிள் டிவ் டேக் போட்டு ஒவ்வொரு டிவ் டேக்லேயும் ஒவ்வொரு வீடியோ இதுவும் கொடுத்துக்கலாம். நீங்கள் அதான் நான் ஒரு கேலரி மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் HTML அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். ஆனால் ஃபோட்டோ ஒர்க் ஆகுது. ஃபோட்டோ வந்து நம்ம சொன்னால் நமக்கு அது வந்து ஒர்க் ஆகிட்டு போகுது. நான் தனித்தனி இதில் வந்து ஒர்க் ஆகுது. ஆனால் இது வீடியோஸில் பண்ணும்போது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குது. சில நேரம் ப்ளே ஆக மாட்டேங்குது, பட் ஷோ ஆகுதுண்ணா. அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வருது. அதெல்லாமே எப்படி டீபக் பண்ணுறதுன்னு தெரியாமல் ChatGPT-ல ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி கேட்டாலுமே சரியான ஒரு ஆன்சர் சொல்ல மாட்டேங்குதுண்ணா. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் வந்து அந்த வீடியோ டேக் எதுக்காக சொல்லி கொடுத்தேன்னா ஒரு வீடியோ வந்து நீங்கள் எப்படி இன்க்ளூட் பண்ணணுங்கிற ஒரு மெத்தட் தான். ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து இப்போ ஒரு வெப்சைட் நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுக்குறீங்கன்னா கூட மிஞ்சி போனால் அவங்க ஒரு வீடியோ தான் ஒரு பேஜில் உங்களுக்கு ஆட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணணுன்னா அவங்க கிளைண்ட்டுக்கு நீங்கள் அவங்களோட சர்வரில் நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது இப்போ ஒரு வீடியோவோட சைஸ் வந்து 1 GB இருக்குன்னா இப்போ அவங்க வந்து ஒரு 50 வீடியோ வச்சுருக்காங்கன்னா அது அவங்களோட சர்வரில் போட்டால் சர்வர் வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிரும். அந்த வீடியோவும் வித்தின் செகண்டில் ப்ளே ஆகாது. இப்போ அந்த மாதிரி சினாரியோவில் நம்ம ஒரு வீடியோ பிளாட்ஃபார்ம் எக்ஸாம்பிள் வந்து நம்ம Vimeo அந்த மாதிரி யூடியூப் அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் போட்டுட்டு நம்ம அந்த பிளேலிஸ்ட்டை இங்கே வந்து எம்பட் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். அதுதான் பெஸ்ட்டு மெத்தடு. ஏன்னா கூகுளோட சர்வர் ஃபாஸ்ட்டாக இருக்கும், நம்மளோட சர்வரை விட அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதனால் நீங்கள் அதிலே பிளேலிஸ்ட் எல்லாமே இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போது பிளேலிஸ்ட்டாக கூட நீங்கள் இங்கே எம்பட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு வீடியோ லிங்க் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக அங்கே வந்து நீங்கள் நார்மல் வீடியோ உங்களோட சர்வரில் இருக்கிறதுக்கும் கூகுள் யூடியூப் வீடியோ நீங்கள் அதில் போடுறதுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேண்ணா. ஓகேவா? ஆனால் இந்த கலரு நமக்கு டெக்ஸ்சர் நமக்கு எல்லாமே சிஎஸ்எஸ் இருந்தால் தான் பண்ண முடியும்ண்ணா. அதான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம், எங்கேயுமே மிஸ்டேக்கும் பண்ணல. ஆனால் சில நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு கலர்னு கொடுத்தோம்னு வைங்களேன், அது வந்து ப்ளூ கலரில் கூட சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. அது கலர் நீங்கள் எந்த செலக்டாக இருக்க கொடுத்தீங்க அதில் தான் அதான் நீங்கள் செக் பண்ணணும். இப்போ நீங்கள் பேராகிராஃபுக்கு கலர் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகேவா?
இப்போது ஒரு டிவ்வுக்கு நீங்கள் கலர் கொடுத்தீங்கன்னா உள்ளே ஒரு டெக்ஸ்ட்டு போட்டுருந்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். உள்ளே ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்து நீங்கள் டெக்ஸ்ட் போட்டாலும் ஒர்க் ஆகும். இப்போது நீங்கள் ஒரு டிவ்வு கொடுத்துருக்கீங்க, அந்த டிவ்வுக்குள்ளே ஒரு இமேஜ் கொடுத்துட்டு நீங்கள் கலர் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் ஒர்க் ஆகாது. அப்போ அந்த சினாரியில் வந்து பேக்ரவுண்ட் கலர் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஒரு நிமிஷம் நான் ஷோ பண்ணுறேன். நான் அந்த டிவ்வு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த டிவ்வுக்குள்ளே ஒரு பேராகிராஃப் இருக்குது. நான் அந்த டிவ்வுக்கு கலர் கொடுக்குறேன். இப்போ அந்த பேராகிராஃபோட கலரும் பார்த்தீங்கன்னா ரெட்டில் தான் இருக்கும். ஓகேவா? இந்த டிவ்வுக்கு வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கேன். நான் வேறு கலர் கூட சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ மாறிடுச்சா? இப்போது இந்த நான் பேராகிராஃபை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நாங்கள் ஒரு இமேஜ் டேக் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் டேக் வந்து இருக்கும், ஆனால் அது ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த மாதிரி சினாரியோவில் உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஏன்னா எல்லா டைம்லேயும் எல்லா ப்ராப்பர்ட்டியும் எல்லா பிளேஸ்லேயும் ஒர்க் ஆகாது. ஓகேவா? அது போக போக நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழகிடும். ஓகேவா? அதான் நானும் யோசிக்கிறேன். நான் வந்து நம்ம எங்க மிஸ்டேக் பண்றோம் நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கலர் பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் தான் இருக்கும். இது வேலிட் ப்ராப்பர்ட்டி தான். ஆனால் இதில் ஒரு பேராகிராஃப் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ நான் இங்கேயே ஒரு பேராகிராஃப் எடிட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இங்கே ஒரு பேராகிராஃப் நான் போட்டு காமிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே உங்களுக்கு ரெட் கலர் தெரியுது. அந்த கலர் கூட சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ க்ரீன் கலரில் தெரியும். ஏன்னா நீங்கள் அதுக்கு இப்போ சிஎஸ்எஸ் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க, வேலிடு தான். ஆனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எலமெண்ட் நீங்கள் HTML கொடுக்கல, அதனால் உங்களுக்கு அது ஒர்க் ஆகாது. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் போல இருக்குண்ணா. ஆமாம். ஏன்னா HTML கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஆனால் இதே எப்படி இருக்குன்னா ஜாவாஸ்கிரிப்டில் எப்படின்னா இருக்கும்? ஜாவாஸ்கிரிப்ட் இதோட கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். கற்றுக்கலாம்ண்ணா. ஆனால் நான் ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். ட்ரை பண்ணால் கற்றுக்கலாம்.